ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், லெமன், தயிர், தேவையான அளவு உப்பு, தக்காளி. சிக்கன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, இதுவும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். வெங்காயம், மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். இது அரிசி, இது இந்த அளவுக்கு தேவையான அரிசி. இது நம்ம அளந்து இதில் 1க்கு 2 தண்ணி வைக்கணும். இது கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காகனா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும், அதனால் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கும். ஸோ நமக்கு தெரியும் எல்லாம் வதங்கிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.